இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் இந்த தொடர் உபவாச தியானத்துல குலேசேருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிபூரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய பரிபூரணத்தையும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் பார்த்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசித்திருக்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அதாவது தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையும் தேவனுடைய கற்பனையின்படி நடக்காதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய கற்பனையின்படி நடக்காதது யாருன்னா, நாய்கள் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கல, சூனியக்காரர் தேவனுடைய கற்பனையின்படி இல்ல, விபச்சாரர் தேவனுடைய கற்பனையின்படி இல்ல, கொலைபாதகரும் தேவனுடைய கற்பனையின்படி இல்ல, விக்கிரக ஆராதனைக்காரரும் தேவனுடைய கற்பனையில் இல்ல, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் தேவனுடைய கற்பனையில் இல்லை. அப்ப தேவனுடைய கற்பனை ஒரு மனிதன் அறியாமல் வாழ்ந்த அல்லது ஒரு மனிதன் அறிந்து அதன்படி வாழாமல் இருந்தாலுமே இந்த மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும்னா, ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரம் இல்லாம போயிடும், வாசல் வழியாய் நகரத்துக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும், அதோடு கூட அவன் பாக்கியமற்றவனாய் போய்விடுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய கற்பனை என்றால் என்ன? இன்றைக்கு உலகம் பலவிதமான இமேஜினேஷன். ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பையனுக்கு தன் எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு கற்பனை இருக்குது. அதே போல கல்லூரி படிக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்குது. ஒரு சிறு குழந்தைக்கு கூட பாருங்க, அவனுடைய ஆம்பிஷன் என்னன்னா மிகப்பெரிய கற்பனை. அதாவது இது தேவன் கொடுத்த சில கற்பனையும் இருக்கலாம், தேவையில்லாமல் உருவான கற்பனையும் இருக்கலாம். ஒருவேளை உலகத்தாரை பார்த்து அவர் மாதிரி நான் ஆயிடலாம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இடத்துல ஒரு ஆசிரியர் கேட்கிறாங்க, அப்பா உன்னுடைய ஆம்பிஷன் என்ன, உன்னுடைய கற்பனை என்ன, நீ உன்னுடைய ஃபியூச்சர்ல என்னமா இருக்கணும்னு நீ விரும்புற. சில பிள்ளைகள் பாருங்க, நாங்க IAS ஆகணும் அப்படிங்க, சிலது டாக்டர் ஆகணுங்க, சிலது கலெக்டர் ஆகணுங்கிறது, சிலது என்னென்னமோ ஆகணுங்க. அப்பொழுது இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, மருத்துவரோ டாக்டரோ அல்லது IASஓ யாரோ ஒருவருடைய வாழ்க்கை இந்த குழந்தைய ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சிருக்குது. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான், அதன் மூலமாய் பாதிக்கப்பட்டுதான் சிலர் பாருங்க நடிகர் மாதிரி ஆகணும், நடிகைகள் மாதிரி ஆகணும், பாடகர் மாதிரி ஆகணும். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை இவர்களை பாதிச்சிருக்குது. ஆனா தேவன் எந்த மனிதன் மேலேயும் ஒரு மிகப்பெரிய கற்பனை வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய கற்பனை என்ன, என்னை குறித்து தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துல படைச்சார் என்பதை நாம அறியணுமா இருந்தா தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலிருந்து விடுதலையாகி இவர்கள் வனாந்தரத்துல மன்னாவை சாப்பிட்டு கொண்டு வந்த போதும் கூட ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டதை ஒன்று செய்யணும். இந்த ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டதை பெயல் செவில் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஊரின் குமாரனாகிய பெசலேயேல் தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அப்ப பெசலேயேல் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யறது பெசலேயேலினுடைய கற்பனை கிடையாது, அது தேவனுடைய கற்பனை. அதே போல ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது வனாந்தரத்தில் அமையணுங்கிறது மோசையுடைய கற்பனை அல்ல, அது தேவனுடைய கற்பனை. ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், இது எல்லாமே பரலோகத்துல தேவன் ஒரு கற்பனையோடு காண்பித்து பூலோகத்துல செய்கிறார். இதுதான் பரிபூரணமான கற்பனையை அறிவதற்கு முன்பாக சில கற்பனைகளை தேவன் காண்பிக்கிறார். இதை குறித்து கூட 2 யோவான் 1வது அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்கள் சொல்லுகிறது. 2 யோவான் புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 5-6 வசனங்களில யோவான் எழுதும்போது எழுதுறாரு, இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையே எழுதி
உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனையும் இதுவே. அப்ப தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் தன் வாழ்க்கையில வைத்து இயேசுவுக்காக பூமியில வாழுகிற எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த மனுஷியா இருக்கட்டும், அவர்களுக்கு இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு புதிய கற்பனையும் மகிமையின் கற்பனையும் ஆதி முதல் இருந்த ஒரு கற்பனை என்னன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறார். அப்ப இந்த கற்பனைக்கு நிகரான தீர்க்க தரிசனம் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, வேற எதுவும் இல்லைன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப இதுல கற்பனையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுல தீமோத்தேயு கூட பவுலுக்கு எழுதும்போது, பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே. கடைசியா என்னதான் இந்த கிறிஸ்தவம் சொல்லுது? கடைசியா இயேசுநாதரை பின்பற்றினா எப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஃபைனல் ஒரு டிசிஷன் எடுக்கணுமா இல்லையா? 1000 நீங்க பேசிக்கிட்டே இருங்க, கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படிங்கறதான் இங்க சொல்றாரு. கற்பனையின் பொருள், இந்த வேதாகமம் முழுவதும் கடைசியா என்னத்தை சொல்லுவதுதான் கற்பனையின் பொருள். என்ன அப்படின்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே. அப்ப இருதயத்துல சுத்தம், 2வது நல்ல மனசாட்சி, 3வது மாயமற்ற விசுவாசம். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய அன்புல நிறைய தான் வருது. ஏன் இருதயம் எப்படி சுத்தமாகும்? வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனா இயேசு சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயத்தில இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறார். எரேமியா சொல்லும் போது சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளது எதுனா இருதயம் தான். அப்ப என் இருதயம் எப்படி சுத்தமா மாறும் அப்படின்னா, ரோமர் 5:5 பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவி இருதயத்துல ஊற்றப்படுகிற போது தேவ அன்புனால நம் இருதயம் கன்வெர்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி பகையில இருந்தது, தவறுதலா பார்த்துட்டு இருந்தது, தவறுதலா பேசிட்டு இருந்தது. இன்றைக்கு தேவ அன்பு இருதயத்துக்குள்ள வருகிற போது மற்றவனுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறும். கெட்டவன் தான் சார், ஆனாலும் அவன் வாழணும், அவன் நல்லாகணுங்கிற ஒரு ஏக்கம் தேவ அன்புல வருது. அது எப்படி வருதுன்னா, ஒருவேளை அந்த கெட்டவன் என்னுடைய சகோதரனா இருந்தானா, அந்த கெட்டவள் என்னுடைய மகளா இருந்தானா, என் பிள்ளைக்காக நான் எப்படி உபவாசிப்பேன், என் பிள்ளைக்காக எப்படி ஏங்குவேன், என்ன நான் நேசிக்கிறது போல இந்த உலகத்துல அழிகிற மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் தன்னால வருது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஜெபிக்கலைன்னா பாவம் செய்கிறவனாய் இருப்ப, நீ உபவாசிக்கலைன்னா பாவம் செய்கிறவனாய் இருப்ப. சார் நான் உபவாசிச்சர்றேன், ஜெபிச்சர்றேன், நல்லவனாயிருவனா? வேத சொல்லுது சார், என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாலும் ஜெபிக்க முடியுமா? அதாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப வேதத்தை கேளாமலும் ஜெபிக்கலாம் இல்லையா? பிசாசு கூட ஜெபம் பண்ணி இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப என்னுடைய உபவாசமோ என்னுடைய ஜெபமோ என்னுடைய பக்தியோ என்ன பண்ண போறது கிடையாது, கற்பனைக்குள்ள நடத்த போறது கிடையாது, என்னை கற்பனையின்படி நடக்கவும் விடாது. அப்ப தேவனுடைய கற்பனையின்படி நான் நடக்கணுமானா தேவனுடைய ஆவி என் இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டு தேவனுடைய ஆவியினால என்னுடைய இருதயம் மறுரூபமாக்கப்படணும். பாருங்க, அதைத்தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஆவியா இருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படிங்கிறார். ஆவியானவர் வந்தாத்தான் மகிமையே தெரியும். சார் உலகத்தை நீங்களும் நானும் பார்க்கறதுக்கும் இயேசு பார்த்ததுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டுல வளர்த்துற ஒரு ரோஸ் செடியா இருக்கலாம் பாருங்க, அந்த தாவரத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம தண்ணி ஊத்துறோம், அது அழகா இருக்குது. சில பெண்கள் கூட பிடுங்கி ஏதோ ஒரு இடத்துல டெக்கரேட் பண்றாங்க, சில பேர் தலையில கூட வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு செடி வளர்ந்து இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, இது தன்னால விளைஞ்சிருமா, நீ தண்ணி ஊத்துறதுக்காக விளைஞ்சிருமா, அது விளைஞ்சாலுமே பூ கொடுக்குமா, இது பரமபிதா இதை விளைவிக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ ஒரு செடி வளர்றது கூட
தேவனாலதான் விளைகிறது என்று இயேசுவே சொல்றார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவனால வருகிறது என்பதை பார்க்கணுமா இருந்தா, எனக்கு முதலாவது தெரிய வேண்டியது என்னன்னா, என் இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆவி வந்தா தான் அது ஆகும். மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதனை குறித்து தேவனுடைய கற்பனை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரிடத்துல போய், சார் கடவுளை குறித்து மனிதனுடைய கற்பனை என்ன, இல்லது கடவுளுடைய மிகப்பெரிய கற்பனை என்ன அப்படின்னாருன்னா, ஒருவேளை ஒரு ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு, அல்லது கிறிஸ்தவ டீச்சருக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு வழக்கப்பட்டிருப்பாருன்னா அவர் சொல்லுவாரு, மோசே எழுதி கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றார். இதுதாங்க கற்பனை. சாரி, இது கட்டளை. கற்பனை எனப்பட்டது எதுனா, நானே தேவனுடைய கற்பனை தான். நான் பார்க்கிறது எல்லாமே தேவனுடைய கற்பனை. சூரியன் எப்படி வந்ததுங்க? தேவனுடைய கற்பனை. அதனுடைய கட்டளை தான். தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுது? இதை நாட்களை அறிவதற்கும் பகலை ஆளுவதற்கும் அதை வைக்கிறார். இதுதான் கட்டளை. அதுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நாட்களை எண்ணுவதற்கும் பகலை ஆளுவதற்கும். அதே போல சந்திரனுக்கும் பாருங்க, இரவை ஆளுவதற்கும் நாட்களை, இதுதான் அதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா அது தேவனுடைய கற்பனை. அதே போல எவ்ரி மேன் அண்ட் உமன் காட் கிரியேட்டட் அண்ட் ஓன் இமேஜ், அவருடைய கமாண்ட்மெண்ட்ல வருது. அவருடைய கற்பனையில ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியும் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ ஒருவேளை ஆனா பிறந்தவங்க கூட நான் பெண்ணாகலான்னு ஆசைப்படலாம் பாருங்களேன். அவங்க ஒருவேளை அவங்க ஒரு அன்னகர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க. சரி, நீ உன்னை ஆணா படைச்சாரு, நீ பெண்ணா மாறிடுற, அதுக்காக நீ பிள்ளை பெற்றுருவியா? வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பேரினாலே ரட்சிக்கப்படுவாள். பெண் எனப்பட்டவளுக்கு ஒரு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவ பிள்ளை பெற பெண்ணாலதான் முடியும், ஒரு ஆணாலே முடியாது. வித்தியாசம் இருக்குது சார். கற்பனை, பெண்ணை குறித்த கற்பனை தனி, ஆணை குறித்த கற்பனை வேற. அதுக்காக பெண்ணா வாழ்ந்துட்டே இருக்கிற எனக்கு ஒரு ஆன்மா பெரிய பலன் வந்துருச்சுன்னா ஆணா மாறிட முடியும்னா அது தேவனுடைய படைப்பிலேயே கிடையாது. நீ ஆணா மாறுகிறதுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து உன் மூலமா இன்னொரு பெண்ணு கற்பவதி ஆயிருவாங்களா? ஆக முடியாது. இது ஆணுக்கு என்று தேவன் கொடுத்த ஒரு கற்பனை, பெண்ணுக்குன்னு தேவன் ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஆணையும் பெண்ணையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு விவரிக்க முடியாத ஒரு சூப்பர் கற்பனை அவர் மனிதன் மேல வைக்கிறாருங்க. இதான் பரிபூரணமான கற்பனை. அது எப்பேற்பட்ட கற்பனை அப்படின்னு ஆதியாம புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 26 to 28 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிச்சார். சார், உலகத்துல மனிதன் எனப்பட்டவன் இன்னும் வரல. ஒரு மனிதன் எனப்பட்டவன் பூமியில இன்னும் ஒரு நல்லது கிட்டது செய்யல. சொல்லப்பட்டிருக்குது, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல தான் மனிதன் நடமாடுகிறவனா வருகிறான். 1வது அதிகாரத்துல மனிதனை படைக்கும் போதே மனிதன் மேல தேவனுடைய கற்பனை என்னன்னா, என்ன மாதிரி மனுஷன் இருக்கணும். யாராவது யோசிப்பாங்களா? ஒரு பெரிய ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற ஒருத்தர் அதனுடைய ஜியோ மாதிரி அவருடைய சீஃப் ஆபீசர் உள்ள அது பெரிய ஆள்னு வச்சுங்க, அல்லது ஒரு கம்பெனியில ஒரு பெரிய முதலாளி, அல்லது ஒரு கல்லூரியில டீன், இவரு மாதிரி ஒரு வாட்ச்மேனோ அல்லது ஒரு கிளர்க்கோ இருக்கணும்னு விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்க சார். தேவன் எனப்பட்டவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அவருடைய மகிமையை விவரிக்கவே முடியாது. சில நேரங்களில் வானத்தின் அழகை பார்க்கிற போது இதை இவ்வளவாய் படைச்சிருக்கும் போது அவர் எவ்வளவு அழகா இருப்பார்.
அவருடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கும்போது இப்ப என்ன சொல்றான்னா, என்ன மாதிரி ஒரு மனுஷனை உருவாக்கணும், அவன் எந்த மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிற அந்த கற்பனை இருக்குது பாருங்களேன். இதுதான் தேவனுடைய கற்பனை. அதுல மிக மிக சொல்றாரு, உண்டாக்குவோமாக அவர்கள் எப்படி இருக்கணும்னா ரூலர். கடல் இருக்குது, கடலை கண்ட்ரோல் பண்றவங்களா இருக்கணும். கண்ட்ரோல் பண்ணாங்களா இல்லைங்களா சார்? மோசே எனப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் கடலை கண்ட்ரோல் பண்ண வச்சாருங்க. அவர் சமுத்திரத்துக்கு செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்ன போது தேவன் உன் கையில இருக்கிற கோலை நீட்டினாரு. கோலை நீட்டின உடனே கடல் ரெண்டா பிளக்குதுங்க. மோசேயினுடைய கை கோல் தான் அன்றைக்கு கடலை கண்ட்ரோல் பண்ணுனது பாருங்க. இப்ப தேவனுடைய கற்பனை மனிதன் மேல எப்படி இருந்ததுங்கிறதுக்கு மோசே ஒரு அடையாளமா சொல்றார். இரண்டாவது, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவார். ஊரும் பிராணியை கூட இவருதான் ரூலர் பண்ணணும். பெரிய மிருகமா இருக்கலாம், இவருதான் ரூலர் பண்ணணும். தானியேல் சிங்க கபில கடந்தாரு, சிங்கம் அவரை சாப்பிடலைங்க, சிங்கத்தை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு. இந்த சிங்கங்கள்லாம் ஒருவேளை ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செய்து ஆண்டவரே இந்த தானியேல் அனுப்பிச்சு விடுங்க, ரொம்ப பசிக்குது, நாங்க டெய்லியும் எங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட இன்னைக்கு வரல, இந்த ஆளு வந்ததுனால இவர்னால நாங்க உபவாசத்துல இருக்கிறோம் கூட ஜெபம் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு பரிசுத்தவான் இறங்கினதுனால அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மீன் பாருங்க, யோனாவுக்காக அது ஜெபம் பண்ணிருக்கோம். ஐயோ ஆண்டவரே இந்த ஆளு வந்ததுல இவர் உள்ள வந்தது எனக்கும் டைஜஷன் ஆகல, எனக்கும் ஒன்னும் ஆகாரம் கிடைக்கல, தயவு செய்து இந்த ஆளை கொண்டு எங்கேயாவது கக்கரைக்கு எனக்கு ஒரு வழி நிப்பானுங்க, அதுவும் ஜெபம் பண்ணி இருக்கலாம். அப்ப தேவனுடைய படைப்பு அத்தனையின் மேலேயோ இந்த மனுஷனை கொண்டு ரூலரா வைக்கிறாருங்க. தேவன் நினைத்திருந்தா ஒரு சிங்கத்தை ரூலரா வச்சிருக்கலாமா இல்லையா, ஒரு கழுக ரூலரா வச்சிருக்கலாமா இல்லையா? இன்றைக்கு பறவைகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லப்படுது, அதவே மனுஷனையும் ரூல் பண்ணபடி வச்சிருக்கலாமா இல்லைங்களா? ஆனா தேவன் பாருங்க மனுஷன் மேல எப்பேற்பட்ட கற்பனையை வைத்திருந்து அதோடு கூட நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னாரு. இந்த மேல சொல்லப்பட்ட 3 நிறைவேறிச்சோ இல்லையோ, இந்த 4வது பரிபூர்ணமா நிறைவேறுது. எங்கேயும் மனித இனம் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. நாளுக்கு நாள் ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. கொரோனால லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க, திடீர்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கப்புறம் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு ஜனங்கள் நிரம்பி கொண்டே இருக்கிறாங்க. இது யாருடைய கற்பனைனா தேவனுடைய கற்பனை தான். அப்ப தேவன் மனிதன் மேல வைத்திருந்த பரிபூரண கற்பனையில இது மனிதன் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பெருகணும் அப்படிங்கிற தேவனுடைய பரிபூரண கற்பனை. ஆனா சாத்தானுடைய கற்பனை என்னன்னா, நான் விழுந்து போனேன், என்ன மாதிரியே மனுஷன் விழுந்து போயிடணும். அதாவது மனிதன் மேல தேவன் வைத்திருந்த மிகப்பெரிய கற்பனையினுடைய ஃபுல்பில் எங்க கொண்டு வராரு தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு நீ நல்லா சாப்பிடு, சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்ங்கிறது தேவனுடைய கற்பனை. அதோடு கூட அதை நிறுத்தி இருக்கலாம் இல்லைங்க. அதோடு கூட என்ன சொல்றாருன்னா, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல. யாரு கற்பனையில வருது பாருங்க, மனுஷனுக்கே கற்பனையில வரல. எனக்கு ஒரு மனைவி வேணும், அந்த மனைவி என்ன மாதிரியே இருக்கணும், அந்த மனைவி என் கூட டிராவல் பண்ணி நாங்க 2 பேரும் இந்த ஏதேன் தோட்டத்தை ஆளணுங்கிற மனுஷனுக்கு கூட கற்பனையில வரலைங்க. மனுஷனுடைய கற்பனையில வராத ஒன்றை மனுஷனையே கற்பனையில கொண்டு வந்த தேவனுக்கு வருது. அப்ப ஏற்ற துணையை உண்டாக்குவாமாக என்று அயர்ந்த நித்திரையை வர பண்ணி விலா எலும்பை எடுத்து மனுஷியை எடுத்து கூட்டிட்டு வந்து 2 பேரும் நல்லா வாழுங்க, அன்பா வாழுங்க என்று ஆதாமோடு கூட மனுஷியை இணைச்ச போது ஆதாம் சூப்பரா ஒரு பேர் வைக்கிறாருங்க. என்ன பேர் வைக்கிறார்னா, ஆவிக்குரிய மனுஷன், இவர் தேவ சாயலாய் ஆள வேண்டிய மனுஷன். அந்த மனுஷன் வச்ச பேரு தான் என்னன்னா, இவள் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். தேவனுடைய கற்பனைக்குள்ள இருந்த மனுஷன் சூப்பரான ஒரு பேரை வச்சார் பாருங்க. ஆனா தேவனுடைய கற்பனையை உடைச்சதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அதே ஆதாம் என்ன பேர் வைக்கிறானா, இவள் மனுஷருக்கெல்லாம் தாயாவாள் என்று சொல்லி ஏவாள் என்று வச்சார். இதுக்கு அப்புறம்தான் மனித இனத்தினுடைய பெயர்கள் எல்லாம் வந்தது. ஆனா இயேசு இந்த பூமியில் இருந்த போது தனக்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கிறாங்க. இயேசுவுக்கு முன்னாடி எத்தனையோ டிகிரிகளை போட்டிருக்கலாம்.
அல்லது இயேசுவுக்கு பின்னாடி எத்தனையோ டிகிரிகளை போட்டிருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய உன்னத நிலைமையில இருக்கிறவங்கன்னு சொல்லப்படுறவங்க மாதிரி ரெவரண்ட் வச்சிருக்கலாம், பாஸ்டர் வச்சிருக்கலாம், பிஷப் வச்சிருக்கலாம், மாடர்னேட்டர் வச்சிருக்கலாம். முன்னாடி இந்த பேரை வச்சு ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டிருக்கலாம். அவர் போடவே இல்லை. இன்னி சொல்ல போனா மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் சொன்னார். அப்ப மனுஷனாக பார்க்கக்கூடிய ஒரு கண்களும் மனுஷனாக வாழக்கூடிய ஒரு இருதயமும் பரிசுத்த ஆவியின் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பரிசுத்தாவி இல்லை அப்படிங்கும் பட்சத்துல சில பேரை மனுஷனா தெரியாது, மதவாதிகளா தெரியும். சில பேரை பாருங்க ஜாதி வாரியா தெரியும், சில பேரை பாருங்க பதவி வாரியா தெரியும், சில பேர் பாருங்க உலகத்துல அவர்கள் செய்கிற தொழில் வாரியமா தெரியும். ஆனா பரிசுத்தாவி நம்மளிடத்துல வரும் பொழுது ஏசு சொல்றாரு, மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன். நீ மனுஷனா இருப்ப, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேனார். ஆனா பிசாசினுடைய கற்பனை எல்லாம் என்னன்னா, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆளுகையை தேவனை போல ஆளக்கூடாது. நான் எப்படி தேவ சமூகத்திலிருந்து கீழே விழுந்து ஒன்றுமில்லாம போனனோ, அதே போல தேவ சமூகத்துல இருக்கிறவங்களும் கீழே இருந்து ஒன்றுமில்லாம போகணும்னு பல நூதனமான காரியத்துல ஒன்றுதான் சர்பத்தை வெப்பனாக எடுத்து சர்பத்தின் மூலமா ஒரு தந்திரமான ஆலோசனையை ஏவாளு கொடுத்து இந்தம்மா கனியை புசிச்சு, அதாவது இவங்க ஆள வேண்டியவங்க படைப்புல தேவனுடைய கற்பனையில ஊர்வனையும் ஆள வேண்டியவங்க, இன்றைக்கு அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அது ஆள ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அடிமைகளா போயிட்டோம். இந்த அடிமைகளாய் போன போதும் கூட தேவன் அவருடைய கற்பனையை விட்டு விலக்கவே இல்லை. அந்த கற்பனையில மிக மிக முக்கியமானது என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 யோவான் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். அதுல யோவான் அநேக காரியங்களை தேவனுடைய கற்பனையை விவரித்து சொல்லிட்டு வர்றார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத இருக்கிறவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள்ள என்ன கிடையாது? சத்தியம் இல்லை. அதாவது அவருடைய கற்பனையே என்ன அப்படின்னா, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற கடனாளியா இருக்கிறான். இதே 4வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலே இதே யோவான் எழுதும்போது எழுதுறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நானு வார வாரம் சர்ச்சுக்கு போயிருவேங்க, புல்பீட்ல நின்று நல்லா பிரசங்கம் பண்ணுவேங்க, நீ சொல்ல போனா எத்தனையோ பேருக்காக கண்ணீர் வடித்து ஜெபிப்பேங்க. சரி ரைட், நான் தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னு அன்பின் பாடல்களையே பாடிட்டு இருப்பேங்க, ரைட்டு. ஆனா உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறணும்னா என்னன்னா, தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் தான் உன் சகோதரன். ஒருவேளை உன் சகோதரன் உனக்கு விரோதமா என்ன காரியம் வேணாலும் செய்திருக்கலாம், உன் சகோதரன் உனக்கு விரோதமா என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம். உனக்குள்ள தேவ அன்பு இருந்தா நீ மன்னிப்ப. இந்த தேவ அன்பு இல்லை அப்படின்னா உன்னால மன்னிக்க முடியாது. ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமினுடைய மரணத்துக்கு அப்புறம் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் இடத்துல தேவன் சாட்சி கொடுக்கிறாருங்க. ஆதியாம புஸ்தகம் 26வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், ஒரு காரியத்தை சொல்றாரு, என் கற்பனையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டார். அப்ப அவருடைய கற்பனை என்ன? ஆபிரகாம் எப்படி இருக்கணும்னு தேவனுடைய கற்பனை இருந்ததுன்னா, ஆதியாம புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சோதோம் குமோரா பட்டணத்துல லோத்துவும் சோதோம் குமோரா பட்டணத்தாரோடு கூட சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார். தப்பி ஓடின ஒரு எபிரேயன் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், அப்ப ஆபிரகாம் என் சகோதரன் சிறைப்பட்டு போய்விட்டான் என்று அறிந்து சில யுத்தம் பண்ணுகிற ஆட்களை தெரிந்து கொண்டு சிறைப்படுத்தி கொண்டு மக்களோடு கூட யுத்தம் பண்ணி அதை மீட்டு கொண்டு வர்றாருங்க. அப்ப இங்க தேவனுடைய கற்பனை என்னன்னா,
இந்த ஆபிரகாம் லோத்து சிறைப்பட்டு போன போது நீ பசுமையானவைகள் எல்லாம் தெரிந்து கொண்ட, கர்த்தர் என்னத்தான் அழைச்சாரு, நலமானதையெல்லாம் நீ தெரிந்துட்டு போயிட்ட, ஆனா கர்த்தர் எனக்கு வனாந்தரத்தை கொடுத்தாரு, அதனால கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்றாருன்னு நீ எக்கடே கட்டுப்போ என்று சொல்லி விட்டிருக்கலாம் பாருங்க. இதுதான் மனுஷ சுபாவமே. நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது தான் மனுஷ சுபாவமே. ஆனா தீமை செய்கிறவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நன்மை செய்கிறது தான் தேவனுடைய கற்பனையே. இப்ப ஆபிரகாமுக்குள்ள இந்த தேவனுடைய கற்பனை அழைப்போட வருது. அதாவது கஷ்டப்படுகிற மனிதனுக்கு நான் உதவி செய்யலேனா, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனை போல பூமியில வாழ்வதற்கு நான் தேவனை போல வாழலேனா வேறு யாரு வாழ முடியும் என்று சொல்லி லோத்துவை சத்ருவா பார்க்காதபடி அவனை சிநேகிதனாய் சகோதரனாய் பார்த்து தான் போய் என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றார். அங்கதான் மெல்கிசேதேக்கு வர்றார். அங்கதான் மெல்கிசேதேக்கு வந்து சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரன்னு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவருக்கு கொடுக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு வேற எங்கேயுமே யாரையுமே மீட் பண்ணல. அப்ப இயேசு உங்களை என்னையோ சில நேரங்களில் தேடி வந்து நம்மளோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நேரம் என்ன தெரியுங்களா, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நேரம் தான். இந்த நேரத்துல தான் சார் தாவீது கூட பாருங்களே, ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிக்க வந்துருச்சு. ஒரு ஆடு போயிருச்சுன்னா இன்னொரு ஆடு கூட குட்டி போட்டுருங்க. இந்த ஆட்டுக்காக இவரு சிங்கத்தோட போய் யுத்தம் பண்றாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை காப்பாத்துறாரு. ஒரு கரடி அதே மாதிரி வருது, கரடியில போய் யுத்தம் பண்ணி ஆட்டை காப்பாத்துறாரு. நாம நினைக்கிறோம் இவருக்கு வல்லமை வந்துருச்சு, அதனால எது வேணாலும் பிடிச்சு அடிப்பாரு. சார் எது வேணாலும் பிடிச்சு அடிக்கிறீங்க. இந்த ஆடு தாவீது வளர்த்துறதெல்லாம் எதற்காகனா, எருசலேம்ல பஸ்கா பண்டிகையில இஸ்ரவேலர் பாவ மன்னிப்பு பெரும்படியாய் மரிப்பதற்காக இந்த ஆட்டை வளர்த்திட்டு இருக்கிறார். சொல்ல போனா தாவீது ஆட்டை வளர்த்துல தேவ ஆடை வளர்த்திட்டு இருக்கிறார். அப்ப சிங்கம் இதை சாப்பிட்டுச்சுன்னா ஒருவனுடைய ரட்சிப்பு போய்விடுமே, ஒருவனுடைய குடும்ப தேவனோடு ஐக்கியமாவதற்கு தடையாகி விடுமே என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்துதான் யுத்தம் பண்றார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையில வாழணும்னா, ஒரு மனிதன் சாகிற போது ஒரு மனிதன் சாகிறது இல்லைங்க, அந்த மனிதன் மூலமா தேவ ராஜ்யம் கட்டப்படும்படியா தேவன் திட்ட வச்சிருக்கிறாரு. அந்த மனிதன் உயிர் வாழ்றதுனாலதான் அநேகரை நீதிக்குட்படுத்துவான். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க எங்கேயோ ரயில்வே தண்டவாளத்தில் இருந்து சாக பார்த்திருப்பாங்க, இல்லது ஏதோ கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு நற்செய்தி கூட்டத்தின் மூலமா, ஏதோ ஒரு சர்ச் மீட்டிங் மூலமா ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய பரிசுத்தவான்களாய் மாறி அநேகரை நீதிக்குட்படுத்தி இருப்பாங்க. ஒருவேளை அந்த கூட்டம் அன்றைக்கு நடக்காம இருந்திருந்தா, அவர் மரித்திருந்தாருன்னா இத்தனை பேர் நடத்தி இருக்க முடியுமா? அப்ப இன்றைக்கு கர்த்தர் எதன் மேல கவனம் வைக்கிறார்னா, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய கற்பனையில தாவீது அதைத்தான் பார்க்கிறாரு, அவர் கற்பனையில ஆபிரகாம் அதைத்தான் பார்க்கிறாரு. ஆனா அநேகர் அதற்கு பின்பாக வந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவங்களோ தாவீதின் அரசாட்சியில வந்தவங்களோ அவருடைய கற்பனையை விட்டு விலகிட்டாங்க. 2 நாளாகம புஸ்தகத்துல ஆகாஸ் ராஜான்னு ஒருத்தர் வர்றார். அதுல 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அவர் வர்றார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 17வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் இந்த ஆகாஸ் ராஜாவினுடைய ஆட்சி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும், அடுத்து 13 to 17 வரைக்கும் அவர் தேவனுடைய கற்பனையை எப்படி மீறி இருதய வஞ்சிக்கப்பட்டு அவர் தேவனுடைய கற்பனை விட்டு விலகினதுனால அந்த காலத்துல தேசத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12வது வருஷத்துல குமாரனாகிய ஓசா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இந்த ஆகாசு மிகப்பெரிய பொல்லாப்பு பண்ணாம் பாருங்க. அவனை பின்பற்றின ஓசேயா என்கின்ற இஸ்ரவேலின் ராஜா, அதாவது யூதாவின் ராஜா எப்படி இருப்பானோ இஸ்ரவேலின் ராஜாவும் அதை காட்டில மீறி பண்றான். அதாவது இந்த ஆகாஸ் யூதாவின் ராஜா,
அதாவது ராஜ்யம் எனப்பட்டது சாலமோனுக்கு அப்புறம் இரண்டாக உடைஞ்சதுங்க. ஒன்னு ரெகோபயாம் கையில இருந்தது, இன்னொன்னு எரோபயாமின் கையில இருந்தது. ரெகோபயாமின் கையில 10 கோத்திரமும் எரோபயாமின் கையில யூதா கோத்திரம் மாத்திரம். அப்ப இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாகவும் யூதா ஒரு ராஜ்யமாகவும் மாறுது. இப்ப இந்த யூதாவின் ராஜாவாகத்தான் ஆகாஸ் எனப்பட்டவன் வர்றான். இந்த ஆகாஸ் பாருங்க, அநேக விக்கிரக வழிபாடுகளை செய்து தேவனுடைய ஆலயத்துக்குரிய எல்லாவற்றையும் மூடிட்டான். நீ சொல்ல போனா சீரியர்கள் வெற்றி பெற்றாங்க. சீரியர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர்கள் தெய்வந்தான் என்று சொல்லி சீரியர்களின் தெய்வத்திற்கு எருசலேமுக்குள்ள பலிபீடங்களை எல்லாம் கட்டி அநேகரை பலி செலுத்தவ ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க, தேவன் ஏன் எருசலேமை தெரிந்து கொண்டாரு? எருசலேமில் ஏன் வருட வருடம் பஸ்காவை அனுசரிக்க சொன்னாரு? எருசலேமை தவிர வேற எங்கேயுமே பலிபீடம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன அந்த காலகட்டம் போய் இப்ப எருசலேமுக்குள்ளேயே தேவனுடைய பலிபீடத்தை மூடிட்டு தேவையில்லாத பலிபீடம் எல்லாம் இது யாரு? தேவனுடைய கற்பனை இல்லை, ஆகாசனுடைய கற்பனை. அப்ப தேவனுடைய ஆலயம் இருக்கிற தேவ சமூகத்திலேயே இதை செய்ததுனால இஸ்ரவேலின் ராஜாவுக்கே இந்த ஆகாஸ் என்ன பண்ணிட்டானா தவறுதலாய் ராஜ்யம் பண்றதுக்கு வழிகாட்டிட்டான். இந்த வழிகாட்டினது நிமித்தமாய் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞானதிருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்துக் கொண்டு இருந்தும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளையையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்து அவருடைய சாட்சிகளையும் வெறுத்து விட்டு வீணான விக்கிரகத்தை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின்பற்றி தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனையெல்லாம் விட்டு 2 கன்று குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகத்தை தங்களுக்கு உண்டு பண்ணி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகால்களை சேவித்தார்கள். பாருங்க, ராஜவம்சத்துல இருந்த இஸ்ரவேலர் இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா தேவன் எதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரோ அதையெல்லாம் விரும்பி செய்து எதையெல்லாம் விரும்பி செய்யுங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டான்னு போயிட்டாங்க. இதனுடைய பரிபூரணம் தான் என்ன பண்ணுதுன்னா பாபிலோனுக்கு தேவன் விற்கிறார். இங்க இஸ்ரவேலருடைய ராஜாக்கள் காலத்துல அப்படி, ஆனா இயேசுவின் காலத்துல பக்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, அந்த மனுஷன் கூட இயேசுவினிடத்திலே ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்னா, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் இயேசு இருந்த காலகட்டத்துல கண் பார்வை அடைய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினாங்க. என் பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கு, விடுதலையாக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஏங்க, யோவான் யாக்கோபோட அம்மா கூட பரலோகத்துல ஒரு சீட்டு என் பையனுக்கு ரைட்ல ஒண்ணு ஒரு பையனுக்கு லெப்ட்ல ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய 16 to 26 வரைக்கும் இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல அவர் ஆரம்பிக்கிற ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம்னு 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அதாவது ஒவ்வொரு நன்மையை செஞ்சு ஒவ்வொன்ன என்ன பண்ணிக்கலாம், அடைஞ்சிடலாம் என்று இவர்களுக்கு போதிக்கப்பட்டது.
அதாவது உலகத்தில் தெய்வம் அல்லாதவைகளுக்கு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். யுத்தத்துக்கு போறதுக்கா ஒரு காவல் தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். படிப்பா அதுக்கு ஒரு பெண் தெய்வம் எனப்பட்டது இருக்கும். பிசினஸுக்கா அது ஒரு தெய்வம் இருக்கும். அப்ப உலகத்துல வாகனத்தை வைத்திருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அப்ப இவர்களை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு நன்மையை செய்து ஒவ்வொரு லாபத்தை அடைவது போல இங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன நன்மையை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தசமபாகத்தை கொடுத்தீங்கன்னா நீ பணக்காரன் ஆயிரலாம். அப்ப பணக்காரன் ஆவதற்கு நான் என்ன பண்ணணும்? தசமபாகம் கொடுக்கணும். சாரி, இதெல்லாம் பைபிள்ல நீ பணக்காரன் ஆகணும்னு தேவன் சொல்லல. தேவன் உன்னை இந்த உலகத்துல கொண்டு வந்து நிறுத்தினாரு. தேவனால இந்த லேண்டு கிடைச்சது, தேவனால நீ உயிர் வாழ்றங்கிற ஒரு கற்பனையில தான் இதை கொடுத்தது. ஆனா இன்றைக்கு தேவாலயங்கள்லயும் இது போதிக்கப்பட்டாயிற்று. பணத்தை மையப்படுத்தி போதிக்கிறது. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான்னு போதிக்கிறவங்க, ஆபிரகாம் லோத்துவை சகோதரன் என்று பார்த்து யுத்தம் செய்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்கிசேதேக்கே வந்தாருங்க. நீங்க தசமபாகம் கொடுப்பதற்கு முன்பாக நீங்க தேவனுடைய கற்பனைக்குள்ள வரணும். அதான் ஆபிரகாம் மரித்த பின்பும் கூட ஈசா கிட்ட வந்து சொல்றார் 26வது அதிகாரத்துல, என் கற்பனையின்படி ஆபிரகாம் செய்தாரு. அப்ப நீயும் கற்பனையின்படி செய்யணுங்கிறத தான் சொல்றாரு. மரித்தும் தேவனால சாட்சி பெற்ற ஆபிரகாம். ஆனா இங்க ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, என்ன ஒரு நன்மையை செஞ்சு நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். அப்ப இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். ஏன்னா இந்த மனுஷன் வந்து இயேசுவை ஆண்டவர்னு பார்க்கல, ரட்சகர்னு பார்க்கல. என்ன வார்த்தையில சொல்றாருன்னா, நல்ல பாஸ்டர். எங்க ஊர்ல நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. அதுல உங்க பிரசங்கம் நல்லா இருக்கு, நீங்க நல்ல அற்புதங்களை பண்றீங்க, அதனால நீங்க யாரு இயேசுவே நல்ல பாஸ்டர். ஆனா சமாரியர் இடத்துல போய் கேட்டு பாருங்க, 2 நாள் தான் அங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 2 நாள் பிரசங்கத்துல சமாரியர் எல்லாமே இயேசுவை ரட்சகர் நாங்க, நல்ல போதகரேன்னு சொல்லல. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, நல்ல போதகரே, நான் என்ன நன்மையை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு போது இயேசு அந்த மனுஷனிடத்துல நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கற்பனையை கோடிட்டு காமிக்கிறார். இதை குறித்து 18வது வசனத்துல, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்க கற்பனைகளையே என்றான். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்குது? அதாவது இந்த வாலிபன் இதெல்லாம் செய்யறாருங்கிறது இயேசுவுக்கு முதல்லயே தெரியுங்க. விபச்சாரம் செய்யல, அடுத்து இங்க சொல்லப்பட்ட கற்பனையில எதுவுமே செய்யல. ஆனா இது எதுவுமே கற்பனை கிடையாது, கற்பனையில வந்த கட்டளை. அப்ப கற்பனை எனப்பட்டது என்ன அப்படின்னா, நீ தேவனை போல பூமியில வாழுங்கிறது தான் கற்பனையே. அதாவது ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய கற்பனை என்ன? தேவன் எப்படி ஆண்டு கொண்டு இருக்கிறாரோ அதே போல நீ ஆண்டு கொண்டிரு. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தது கானான் தேசமா இருக்கிறதுக்காக இல்லைங்க, இஸ்ரேல் தேசமா கன்வெர்ட் பண்ணுவதற்காக. அப்ப தேவனுடைய தேசம் எனப்பட்டது தேவனற்ற மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படியா தேவன் இதைத்தான் பின்னாடி வைக்கிறாரு. கர்த்தர் அல்லாத மக்கள் உங்களுடைய தேசத்தை பார்த்து, நீங்க தேவனுடைய மக்கள் என்றுனா நாங்களும் தேவனுடைய மக்களா இருக்கு, இதை செய்யணும்னு வர்றதுக்கு தான் இதை ஏற்படுத்தினார். சாலமோனுக்கு தேவாலயம் கட்டின போது அதைத்தான் சொல்றாரு, உலகம் முழுவதும் யார் வேணாலும் வரலாம், இந்த இடத்துல வந்து மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் நிறைவேறும். இதுதான் தேவனுடைய கற்பனை. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, நான் சிறு வயதிலிருந்து இதை செய்யல. அப்ப விபச்சாரம் செய்யாமல் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாமனா, கண்டிஷனா வாழ வச்சோம்னா செய்யாம வாழ்ந்துடலாம். பெண்ணே இல்லைன்னா எப்படிங்க விபச்சாரம் செய்வாரு? பெண்ணே இல்லாத ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்றாருன்னா எப்படி விபச்சாரம் பண்ணுவாரு? ஒருவேளை அவர் ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாரு, எப்படி அந்த பாவம் செய்வாரு? அல்லது ஒருத்தனை பிடிச்சு தப்பு பண்ணி ஜெயில போட்டு அடிச்சு கண்டிஷன்ல 4 போலீஸ்காரங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி விபச்சாரம் செய்வாரு?
அவர் விபச்சாரமே செய்ய மாட்டார். விபச்சாரமே செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானா? அப்ப கண்டிஷன்ல இருக்கிற எல்லாரும் போயிடலாம் இல்லையா? எத்தனையோ பேர் கைதிகள் பாருங்க, ஆயுள் தண்டனையில இருந்தும் ஆயுள் தண்டனையில் இருக்கிறாங்க. ஏதோ கை பிசங்கி வாலிப நாட்கள்ல கொலை செய்தவங்க, அவங்களாம் விபச்சாரமே பண்ணல, பொய் சாட்சியே சொல்லல, நீ குற்றமே பண்ணாம கைதிகளா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவாங்களா அப்படின்னா ஏசு சொல்றாரு அது இல்ல. நீ சொல்லப்படுறாரு தாய் தகப்பனை கணம் பண்றவங்க எத்தனையோ பேர், தேவனற்ற மக்கள் கூட தகப்பனையும் தாயும் அற்புதமா கணம் பண்றாங்க. நார்த் இந்தியால எல்லாம் பெற்றோரை அற்புதமா கணம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு காஸ்ட் பீப்புளே இருக்கிறாங்க, தகப்பனையும் தாயும் தெய்வமாகவே பார்க்கிற இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாமா அப்படின்னா கற்பனை அதுக்காக கொடுக்கப்படல. என்ன சொல்றாருன்னா, இப்படி வாழ்றதுனால நீ தேவன் இன்னார் என்று வாழ்ந்து காமிக்கிற போது தேவனற்றவர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு காரணமாயிருங்கிற. ஆனா இப்படி வாழ்ந்ததுனால இவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாய் இருக்கிற அந்த வாலிபன், இப்ப அந்த வாலிபன் இடத்துல ஆண்டவர் அன்பு கூர்ந்தாராமா. வேதம் சொல்லுகிறது, இயேசு நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும், அப்ப தேவனுடைய கற்பனையில என்னன்னா ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்கிறனால நீ தப்பித்தவரை கூட ஐஸ்வர்யவான் ஆயிராத. நீ ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால சீசர்களே வந்து கேட்கிறாங்க, ஐயா அப்ப யார்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க? ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா வனாந்தரத்துல ஒரு சாதாரண மீட்டிங் போட்டீங்கன்னா 5000 புருஷர்கள் வர்றாங்க, 5000 பெண்கள் வர்றாங்க, குழந்தைகள் வர்றாங்க, கிட்டத்தட்ட 14000 பேருக்கு சும்மா சாப்பாடு போடுறோம். அப்ப ஐஸ்வர்யவான்கள் யாரு? நாம தான். நம்ம காற்றையும் கடலையும் அடக்குறோம், வியாதியஸ்தர சுகமா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள். இப்ப எப்படி அப்படின்னும் போது அங்க இயேசு சொல்றாரு, கீழே சொல்லப்பட்டிருக்குது, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும், 25வது வசனம், அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி பார்த்து, இது மனுஷரால் கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூட. என்னன்னா நீ சுய பக்தியில வாழ்ந்தீனா ஒருவேளை நீ ஒண்ணுமே இல்லாமலே வாழலாங்களே. எனக்கு கார் வேண்டாம், வீடு வேண்டாம், எனக்கு சர்ச்சு வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யவான்களின் சபையில வேண்டாம், நானு அப்படியே போட்டிருக்கிற ஒரு 2 துணியை துவைச்சு போட்டு இப்படியே வாழ்ந்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவேன்னா என் பக்தினால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், போயிட முடியுமாண்ணா? சொல்றாரு, தேவனோடு நீ வாழ்ந்தினாத்தான், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தினாத்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமே தவிர நீ ஒன்றுமில்லாத நிலைமையில உன்னை ஒடுக்கி வாழ்ந்த பக்தி வாழ்க்கை உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. இயேசு அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஐஸ்வர்யவானையும் லாசரையும் கோட் பண்றார். இந்த லாசரு தேவனுடைய ராஜ்யத்துல ஆபிரகாம் அடியில் இருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் அவனும் ஆபிரகாமை பார்த்து, தகப்பனே எனக்கு தாகமா இருக்குது, லாசருவினுடைய நுனி விரல் எடுத்து எனக்கு தண்ணீர் விடுன்னு கேட்கிறார். ஆபிரகாம் அங்க டிக்ளேர் பண்றாரு, நீ பூமியில இருந்த போது தேவனுடைய கற்பனையின்படி வாழல, ஐஸ்வர்யவானா வாழ்ந்த, உனக்கு எல்லாம் இருந்தது. ஆனா தேவனுடைய கற்பனை என்ன? உன்னுடைய சகோதரன் ஒருவன் சிறைப்பட்டு இருந்தானா அவனை ஒரு அடிமையை போல நடத்தக்கூடாது. ஆனா இந்த லாசரு ஒரு யூதன் தான், ஒரு சகோதரனை போல. ஆனா அவனுக்கு இவன் உதவி செய்யாமலே போயிட்டான். சார், வீட்டுல எவ்ரிடே விதவிதமான ஆகாரம் சமைத்தாங்க, சாப்பிட்டாங்க, ஒரு நேர சாப்பாடு கூட இந்த லாசருக்கு கொடுக்கல. ஆனா அவனை அடக்க ஆராதனைக்கு தேவதூதர்கள் வந்தாங்க. இந்த ஐஸ்வர்யவானுடைய அடக்க ஆராதனைக்கு அந்த நாட்கள்ல இருக்கிற இவ்வுலகத்தின் பிரபலமானவங்களா வந்திருக்கிறாங்க.
ஆனா முடிவு என்ன? மேல போனோனே ஐஸ்வர்யவானுக்கு தண்ணி கூட கிடைக்கல. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பூமியில நீ ஐஸ்வர்யவானா இருந்தீனா பரலோகத்துல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது. சார், பூமியில ஐஸ்வர்யவானா வாழ்ந்தா குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காதுங்கிறது தேவனுடைய கற்பனையே கிடையாதுங்க. ஏன் தேவனுடைய கற்பனை இல்லைன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவனே பலனை கொடுக்கிறாராமா. இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறையை கொடுத்த ஒரு மனிதன் தேவராஜ்யம் வர காத்திருந்தவனோ ஒரு ஐஸ்வர்யவானுமா தான் இருந்திருக்கிறான். அப்ப அவன் தேவனுடைய ராஜ்யத்துல போக மாட்டானா? ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாளுங்க. அவனை சீமானா கர்த்தர் மாத்தினார். அப்ப ஆபிரகாம் அங்க இருக்கிறாரா இல்லையா? ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்க பெலிஸ்திய தேசத்துல தேவன் பெரியவனாக்குனாரு, யாக்கோவ பெரியவனாக்குனார், பெரிய ஐஸ்வர்யவான்களா மாறினாங்க. யோசேப்பு பாருங்க, எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அப்ப இந்த ஐஸ்வர்யவான்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்கன்னா, இவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இல்லைன்னா, இயேசு தேவனுடைய ராஜ்யத்துல இல்லைன்னா, அப்ப அது தேவனுடைய ராஜ்யமே இல்லைங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவானா இருக்கிறது பெருசு இல்லப்பா, இந்த ஐஸ்வர்யவானா நீ உனக்காகவே இருக்கிறது தான் தப்பு. இந்த ஐஸ்வர்யத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவிடு. உனக்கு நல்ல வசதியாயிரு, நல்லாயிரு, இதை தேவனுக்கென்று பயன்படுத்து அப்படிங்கிறார். இதுதான் தேவனுடைய கற்பனையே. அப்ப ஐஸ்வர்யவானா வாழ்றது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. இந்த ஐஸ்வர்யத்தை தேவனுக்காக பயன்படுத்தி இயேசுதானே சொன்னாரு, வித்து தரித்திர கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வானார்ல. அப்போ உனக்கு தேவனுடைய வார்த்தையை விட அது முக்கியமா போயிடுச்சா? அப்ப ஆபிரகாமிட்ட அதே தேவன் தான் சொன்னார், ஒரே ஒரு பிள்ளை தான் உனக்கு, இந்த ஒரே பிள்ளைய பலி செலுத்தினாரு. இந்த ஒரே பிள்ளைய ஆபிரகாம் எந்த கண்டிஷனும் இல்லாம பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில போய் பலி செலுத்த போறார். இந்த பலி செலுத்த போனது நிமித்தமாய் கர்த்தர் பாருங்க ஆபிரகாமை குறித்து மரித்தும் ஆண்டவர் பேசுறார். மரித்ததுக்கு அப்புறமும் பரலோகத்துல ஆபிரகாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு இயேசு பேசுறார். அப்ப கற்பனையின் பொருள் என்னன்னா, தேவனுக்காக இந்த பூமியில என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, தேவன் எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு தேவன் கொடுக்க சொன்னதை காட்டிலும் மேலானது எதுவும் இல்லைங்க. சரி, ஆபிரகாம் தான் அப்படின்னு பாருங்களேன். சகேய் எனப்பட்ட மனுஷன் பாருங்க, அவர் எரிகோ பட்டணத்துல அவர் ஒரு ஆயக்காரனா இருந்திருக்கிறாரு, வரி வசூல் பண்றவனா இருந்திருக்கிறாரு. இயேசுவோடு கூட நடந்த போது இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலைங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரிடத்தில் அநியாயமா யாதொன்ற வாங்கினால நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்திய வித்து பகுதியை ஏழைக்கு கொடுக்கிறேங்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானேங்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையில தேவன் கொடுத்ததை தேவன் கொடுக்க சொன்ன நேரத்தில் கொடுக்காம இருந்தோம்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கலாம், ஜெபங்கள் எனக்கு இருக்கலாம், ஆனா தேவன் விரும்புகிறபடி வாழ்க்கை இல்லைன்னா, இந்த பரிபூரண கற்பனைக்குள்ள உள்ள வரலைன்னா, பரலோக ராஜ்யங்கிறது கண்ணு முன்னாடி காணல் நீர் மாதிரிதான். அதை பார்க்க முடியும், கேட்க முடியும், அனுபவிக்க முடியாது. இந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துல போய் அந்த கனிகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த கனிகளை எல்லாம் சாப்பிட்டு மோசேட்ட வந்து தங்களுடைய கற்பனையை பேசுறாங்க. என்னாகம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்தினுடைய என்னாகம 13வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்கள் சொல்லுது, தேவனுடைய கற்பனையை பிரசங்கம் அல்ல, அவங்க தங்களுடைய கற்பனையை பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களில், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே இருந்த ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேலருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியே இவங்க கற்பனையா பாருங்க, இவங்களையே நல்லா பார்க்கலைங்க. ஆனா தேவனோடு நடந்த மோசே இந்த இஸ்ரவேலை பார்க்கிறாரு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
உனக்கு ஒப்பானவன் யார் என்று தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் வாங்கினா மோசே பார்க்கிறாரு. ஆனா இவங்கள பாக்குறது என்னன்னா, நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். நாங்க வெட்டுக்கிளிய பாக்குறோங்கிறது நாங்க பார்த்தோம்ல, அவங்களும் எங்களை இப்படித்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு சொல்ல போனா அந்த தேசம் மோசமான தேசம். இன்னைக்கு கேட்டு பாருங்க, இந்தியாவை எப்பேற்பட்ட தேசம். ஐயோ, கொலகாரர்கள் நிறைந்த ஊருங்க இந்தியா, திருடர்கள் நிறைந்த ஊருங்க. தமிழ்நாடா குடிகாரர்கள் நிறைந்த ஊருங்க. இது யாரு? தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புறவங்க. ஆனா அந்த கூட்டத்துல காலேப் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் கற்பனையை பேசல பாருங்க. 14வது அதிகாரத்தினுடைய 14வது அதிகாரம் 6-7 வசனங்களில தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரனும் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எதை பேசுறாருன்னா காலேப்பு, நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரல, நாங்க சுத்தி பார்த்து சோதித்த தேசம். இவங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க 13வது அதிகாரம் 32வது வசனத்துல. ஆனா காலேப்பும் யோசுவாவும் சோதித்து பார்த்தாங்க. எதை சோதித்தாங்கன்னா, இவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார் பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு தேசம், இந்த தேசத்துல இவங்க இருக்கிறாங்க என்று சொன்னத அநேக வருடங்களுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த தேசத்தை பார்க்கிறாங்க. சூப்பர் தேசங்க. அப்ப இந்திய தேசம் அருமையான தேசம், தமிழ்நாடு சூப்பர் தேசம். எதுக்கு காத்து இருக்குதுன்னா, இயேசு சொன்னார் பாத்தீங்களா, ஆயக்காரரும் பாவிகளும் விபச்சாரர்களும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆயக்காரர்கள் மேலும் பாவிகளின் மேலும் தேவ ஆவி ஊற்றப்படும், குடிவெறியின் ஆவி விலகும், விபச்சாரத்தின் ஆவி விலகும். இவர்கள் பரிபூரணமாய் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படைஞ்சு ஆண்டவர் எதை கொடுக்க சொன்னாலும், தன்னுடைய தலையவே வெட்டி கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருவாங்க. சகேயு சொன்னார் பாத்தீங்களா, அது மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த பரிபூரண கற்பனைக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல்ல சொல்றாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல துவங்கினது வரும் காலங்களில தேவனுடைய இந்த கற்பனை நிறைவேறும். ஆனா சபைக்குள்ளேயே இருந்துட்டு 21வது அதிகாரத்துல ஒரு இளைய குமாரன் சொல்றான், ஐயா நான் செய்யறங்கய்யா, நான் போயிட்டு வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியிலேயே அதை உதித்து போட்டாருன்னா கட்டாயம் சொல்றாரு, அவரு அவங்க பிதாவினுடைய சித்தத்தை செய்யல. அப்ப பிதாவினுடைய சித்தத்தை செய்யாதவங்க எல்லாம் ராஜ்யத்தை இழந்து போவாங்க. அவங்க அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்கின்ற ஒரு லிஸ்டுக்குள்ள உள்ள போறாங்க. 15வது வசனம், நாய்கள், வேசிகள், விபச்சாரக்காரர்கள் இவங்கெல்லாம் புறம்பாயிருவாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கற்பனை நமக்கு பாரமானதல்ல. எது தேவனுடைய கற்பனை? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ராஜரீக கற்பனைங்க. நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆயிட்டேன், பரிசுத்த ஜாதி ஆயிட்டேன், சொந்தம் ஆயிட்டேன், ஆனா எனக்கு கற்பனை இல்லைன்னா நான் அந்த கூட்டத்தில் இருக்கேன்னா எனக்கு கற்பனை இருக்கு. சார், ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு ரூல் இருக்குதுங்க, ஒரு வார்டு மெம்பருக்கு ஒரு ரூல் இருக்குதுங்க, ஒரு சிஎம்முக்கு ஒரு ரூல் இருக்குதுங்க, ஒரு பிஎம்முக்கு ஒரு ரூல் இருக்குங்க, ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு ரூல் இருக்குங்க. அதை விட மேலான ஒரு ரூல் என்ன தெரியுங்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ராஜரீக பிரமாணமாகிய கற்பனை இருக்கு. இந்த கற்பனையில நான் என்னுடைய மாம்சத்துல நடக்கவே முடியாது. இப்ப என்னுடைய மாம்சத்துல நடக்க முடியாதுங்கிறதுனாலதான் தேவன் பரிசுத்தாவியோடு கூட மாம்சத்துல இந்த உலகத்துல வந்து இந்த மாம்சத்துல இப்படித்தான் நடக்க முடியும் என்று வாழ்ந்து காண்பித்து கல்வாரி சிலுவையில தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்து அதற்கு முன்பாக
இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமோ, உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குன்னு அப்பத்தையும் கொடுத்து திராட்சரசத்தையும் கொடுத்து என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப அந்த அப்பத்திலேயோ அந்த திராட்சரசத்திலே நான் உள்வாங்கின நான் அவருடைய போதனையில உள்வந்து அவருடைய ஆவியை பெற்று குமாரனுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் வாழுவது தேவனுடைய கற்பனை. இப்போ இன்னைக்கு எனக்கு நடக்க முடியல, நடக்க முடியாது, உண்மைதான். ஏன்னா என் மாம்சம் எனக்கு எதிராக இருக்குது. ஆனா தேவ ஆவி வருகிற போது எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகோபித்து கற்ப வேதனைப்படுகிறது. அப்ப தேவனுடைய கற்பனை என்னன்னா, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நான் வாழ்றதாங்க பரிபூரண கற்பனை. இந்த கற்பனையின்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த பரிபூரணமான உம்முடைய கற்பனையில அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, துன்பப்படுத்துதலுக்கு வேண்டுதல் செய்ய ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு எதிராயிருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறக்காய் நன்றி. இந்த பரிபூரண கற்பனையில வாழ பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவோடு கூட இருந்து இயேசுவை போல வாழ்வதற்கு ஆண்டவரே நம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.